ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மினி பேக் கீ செயின். இதுக்கு நான் வந்து 2 கலரில் 4 ப்ளை ஆக்ரிலிக் யான்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா 3 mm சைஸ் குரூஷே ஹூக், கட்டர், ஒரு கீ செயின் ரிங், அப்புறமா நோஸ் பிளேயரும் கட்டிங் பிளேயர். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு 10 செயின்ஸ் நம்ம போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி 10 செயின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். இந்த 10 செயின்ஸ் போட்டுட்டு அப்புறமா நம்ம ஒரு 3 செயின்ஸ் போடணும். ஏன்னா நம்ம இந்த பேக் ஃபுல்லாகவே டபுள் குரூஷே வச்சு செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம அந்த டபுள் குரூஷே ஹைட்டு கொண்டு வரதுக்கு வேண்டி ஒரு 3 செயின் போடுவோம்ல, அந்த 3 செயின் போட்டுட்டு இதே செயினில் கூட ஒரு டபுள் குரூஷே போடணும். அப்புறமா இருக்கக்கூடிய எல்லா செயின்லையும் ஒவ்வொரு டபுள் குரூஷே பாருங்கள். 1 2 3. அப்புறமா பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் செயினில் மட்டும் நம்ம வந்து 4 டபுள் குரூஷேஸ் போடணும். பாருங்கள், 1 2 3 4. பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டுலேயும் லாஸ்ட்லேயும் நம்ம வந்து 4 டபுள் குரூஷேஸ் போடணும். பாக்கி எல்லாத்துலேயும் 1. பாருங்கள், இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டில் வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் நம்ம 2 போட்டிருக்கோமா, இனி கூட 2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செயின்லேயும் இந்த லாஸ்ட்டு செயின்லேயும் நம்ம வந்து 4 டபுள் குரூஷேஸ் போடணும். பாக்கி எல்லா செயின்லையும் ஒவ்வொரு டபுள் குரூஷே நம்ம போடணும். அப்போ இது நமக்கு பேக்குக்கு பேஸ் ஆகிடும். இனி இதே மாதிரி நம்ம வந்து யானில் செய்யலாம். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 10 செயின்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பாருங்கள், இந்த மாதிரி 10 செயின்ஸ் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டில் 3 செயின்ஸ் நம்ம போடணும். பாருங்கள், இந்த 10 செயின்ஸ் போட்டுட்டு அப்புறமா 3 செயின்ஸ் 1 2 3 3 செயின்ஸ் போட்டோமா. இனி இதே செயினில் ஒரு டபுள் குரூஷே, ஃபஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் குரூஷே. இந்த 3 செயின்ஸையும் நம்ம ஒரு டபுள் குரூஷேயாக கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 1 2 பாருங்கள், இந்த 1 2 டபுள் குரூஷே ஆகிட்டா இனி இருக்கக்கூடிய எல்லா செயின்ஸ்லையும் நம்ம லாஸ்ட் செயினை தவிர பாக்கி எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரூஷே போடணும். பாருங்கள், 1 இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 இருக்கா, 8 நேரம் போடுவோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி போட்டு இனி பாருங்கள் லாஸ்ட் செயினில் 4 டபுள் குரூஷேஸ். பாருங்கள், இந்த லாஸ்ட் செயினில் வரும்போது நம்ம 4 டபுள் குரூஷேஸ் போடுவோம். 1 2 3 4. பாருங்கள், இந்த மாதிரி 4 டபுள் குரூஷேஸ் போட்டாச்சு. இனி பாருங்கள், எல்லா செயின்ஸில் ஒவ்வொரு டபுள் குரூஷே போடணும். இந்த ஃபஸ்ட்டு செயினை தவிர. பாருங்கள், 1 2 3 4 5 6
இந்த மாதிரி. இனி பாருங்கள், நான் பார்த்தீங்களா, இதான் அந்த ஃபஸ்ட்டு செயின். இந்த ஃபஸ்ட்டு செயினில் வரும்போது 2 டபுள் குரோஷே போடணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு செயின்லேயும் லாஸ்ட்டு செயின்லேயும் மொத்தம் 4 டபுள் குரோஷே போடணும். உங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ண டைமில் 2 ஏற்கனவே போட்டோம். ஸோ அதனால் இப்போ பாக்கி உள்ள 2ஐயும் நம்ம இதில் போட்டுடணும். 1 2 பாருங்கள். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் பேக்குக்கு பேஸ் கிடச்சிரும். இனி நம்ம இதை 1 2 3 இந்த தேர்ட் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். அப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள், இந்த பேக்குக்கு அந்த பேஸ் இப்படி இருக்கும், இந்த பேஸ். இனி இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். இனி பாருங்கள், 3 செயின்ஸ் போடணும். 3 செயின்ஸ் போட்டுட்டு இதே இடத்துல ஒரு 2 டபுள் குரோஷே, 1 2. அடுத்து ஒரு 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். 1 2 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 3 டபுள் குரோஷேஸ். 1 2 3. திருப்பியும் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 3 டபுள் குரோஷேஸ். 1 2 3 3 டபுள் குரோஷேஸ். திருப்பி 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 3 டபுள் குரோஷேஸ். 1 2 3. திருப்பியும் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 3 டபுள் குரோஷேஸ். 1 2 3. திருப்பியும் 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 3 டபுள் குரோஷேஸ். 1 2 3. அடுத்து 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் 3 டபுள் குரோஷேஸ். இதே மாதிரி நம்ம இனி லாஸ்ட் வரைக்கும் செய்யணும். இனி அடுத்து பாருங்கள், 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இனி பாருங்கள், இதில் நம்ம 3 செயின்ஸ் போட்டோம்ல, இதில் தேர்டு செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு போய் ஜாயின் பண்ணிடுறோம். அப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி இப்படி பேக் பேஸோடு இப்படி ஹைட்டும் நமக்கு கிடச்சிட்டு. இனி நமக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அவ்வளோ ஹைட்டு ரோஸ்க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வந்து மொத்தம் 4 ரோஸ் பண்ணலாம். நமக்கு ஒரே கலரில் வேணால் ஒரே கலர்லேயும் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி 2 கலரில் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி நம்ம அதை செக்யூர் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம செக்யூர் பண்ணலாம், அல்லது ஒரு ஏரியா லாஸ்ட்டாகவும் நம்ம செக்யூர் பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு இனி பாருங்கள், அடுத்த கலர் நம்ம ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஒரே கலரில் செய்ய பிடிக்கும்னா ஒரே கலர்லேயும் செய்யலாம். பாருங்கள், இந்த கேப்பில் தான் நம்ம வந்து போடணும். செயின்லலாம் போட வேண்டாம். இந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸோ இது நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்படி வரும்ல, அதனால் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க, 1 2 3. இனி இது கூட 2 டபுள் குரோஷே போடணும். மொத்தம் 3 டபுள் குரோஷேஸ். ஸோ 3 டபுள் குரோஷேஸ்க்கு தான் நம்ம ஃபஸ்ட்டில் 3 செயின்ஸ் போட்டிருக்கோம். இந்த 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் குரோஷே, அது கூட 2 டபுள் குரோஷே. அப்போ மொத்தம் 3 டபுள் குரோஷேஸ் ஆகிட்டு. இனி நான் கீழே செய்தோம்ல இதே மாதிரி தான். இனி எல்லா ஸ்பேஸ்லேயும் 3 டபுள் குரோஷேஸ். பாருங்கள், 1 2 3 3 டபுள் குரோஷேஸ். இனி பாருங்கள், அடுத்த ஸ்பேஸில் 3 டபுள் குரோஷேஸ். 1 2 3. இனி அடுத்து பாருங்கள், 3 டபுள் குரோஷேஸ். 1 2 3. இந்த மாதிரி
பாருங்கள், இது போல் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம செய்யலாம். எல்லா ஸ்பேஸ்லேயும். செயின்லலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஸ்பேஸில் மாத்திரம்தான். ஸோ ரொம்ப ஈஸி இந்த பேக் செய்யறதுக்கு. நம்ம வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் செய்துட்டு பாக்கி ஆன்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம செய்யலாம். இது வந்து நம்ம கீ செயினாக யூஸ் பண்ணலாம், அல்லது நம்ம ஏதாவது சாதனம், சின்ன சின்ன குட்டி குட்டி சாதனம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அல்லது நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு செய்யறதுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் வருதுல்ல, அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து இந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த மினி பேக்கு. பாருங்கள், இப்போ நம்ம 3rd செயினில் 1 2 3 3ஆவது செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு கலரில் செய்கிறோம்ல. இனி இதே மாதிரி தான் கூட ஒரு 3 ரோஸ் நம்ம செய்யணும். பாருங்கள், பேக் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள், இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ நமக்கு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட், சின்னதாட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி வச்சு இப்படி கொடுக்கலாம், பூஜை டைமில் கொடுக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சாலும் நம்ம இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். கீ செயினாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறமா நம்ம பேக் ஜாமா யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ இதை நம்ம அப்படி நம்ம யூஸ் பண்ணிடலாம். இனி இதே மாதிரி இப்போ நம்ம 2 ரோஸ் செய்திருக்கோம்னா இன்னும் ஒரு 3 ரோஸ், 1 2 3 இதே மாதிரி தான் செய்யணும். இல்லை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதுலாம் தெரியாது, நீட்டாக தான் இருக்கும். நம்ம இப்படி ஸ்டிச் பண்ண டைமில் இதை எப்படி செக்யூர் பண்ணிட்டா லாஸ்ட்டில் செக்யூர் பண்ணணும்னு வேண்டாம். இனி பாருங்கள், இப்படி எல்லா ஸ்பேஸ்லையும் 3 டபுள் குரோஷேஸ் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி மொத்தமாக 5 ரோஸ் செய்திருக்கு. பாருங்க, 1 2 3 4 5 ப்ளஸ் இது வந்து பேஸ். ஸோ 5 ரோஸ் செய்தாச்சா. இனி பாருங்கள், ஃபுல்லாக ஒரு நமக்கு வந்து மொத்தம் 24 ஸ்டிச்சஸ் இதில் வந்திருக்கு. பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணோம்ல, நமக்கு வந்து மொத்தம் 24 ஸ்டிச்சஸ் வந்து நான் ஒருக்க கூட கவுண்ட் பண்ணி காட்டுக்கேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 24 ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இனி எல்லா செயின்ஸ்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போடணும். பாருங்கள், ஒரு செயின் போட்டுட்டு அப்புறமா இதான் ஃபஸ்ட்டு செயின், இதுக்கு மேலே ஒரு சிங்கிள் குரோஷே. நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம இப்படி ஒரு ஸ்டிச் மார்க் வச்சிடலாம். பாருங்கள், இதில் தான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி மொத்தம் 24 சிங்கிள் குரோஷேஸ் நமக்கு வரும். இதே மாதிரி 2 ரோ போடணும்.
மாதிரி 24 சிங்கிள் குரோஷேஸ் போட்டாச்சு. இனி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த சிங்கிள் குரோஷேயில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த ரோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், ஒரு செயின் போட்டுட்டு இதே இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே. இனி இதே மாதிரி ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டில் உள்ளதை இப்படி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நமக்கு மொத்தம் 24 வரும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. இனி இதில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இது மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்புறமா ஹேண்டில் போடலாம். பாருங்கள், பேக் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ இனி நம்ம ஹேண்டில் போடலாம். ஹேண்டில் போடுறதுக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இதில் இந்த சைடு 12, இந்த சைடு நமக்கு 12 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 12ல் நம்ம வந்து இதில் 3 1 2 3 இதை விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இங்கே 3, இதில் 3 ஸ்டிச்சஸ் விட்ருக்கோம். அப்புறமா இதில் 3 ஸ்டிச்சஸ், இந்த சைடில் 3 ஸ்டிச்சஸ், 1 2 3 ஸ்டிச்சஸ் விட்டுட்டு இதில் நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ இதில் நமக்கு 6 ஸ்டிச்சஸ் இருக்குது. இனி இதே மாதிரி இந்த சைடும் இங்கே 3 ஸ்டிச், இங்கே 3 ஸ்டிச் விட்டுட்டு சென்டரில் 6 ஸ்டிச்சு நம்ம விடணும். 6ஆவது ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க் போட்டணும். இப்போ இங்கே 3 ஸ்டிச். நமக்கு மொத்தம் 24 ஸ்டிச்சஸ் இருக்குல்ல. அப்போ நமக்கு வந்து இதில் 6 இதில் 6 இதில் 6 இதில் 6. ஸோ 6 6 ஈக்குவலாக நம்ம இப்படி டிவைட் பண்ணி இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அப்புறமா நம்ம இனி ஹேண்டில் போடலாம். பாருங்கள், இந்த சைடு 6, இந்த சைடு 6, அப்புறமா இங்கே 6, இங்கே 6 ஸ்டிச்சஸ் இப்படி விடணும். இனி பாருங்கள், இந்த பின்னை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஹேண்டில் போடலாம். ஹேண்டில் வந்து நம்ம வந்து டபுள் குரோஷே வச்சு செய்ய போகிறோம். ஸோ பாருங்கள், 3 செயின்ஸ். இது வந்து ஒரு டபுள் குரோஷே. இனி பாருங்கள், அடுத்த செயினில் ஒரு டபுள் குரோஷே. இனி இதே மாதிரி தான். இனி ஃபுல்லாக அடுத்தடுத்த ரோ ஃபுல்லாக நம்ம இப்படி தான் செய்யணும். இனி பாருங்கள், 1 2 3. இனி இந்த சைடு வந்து பாருங்கள், இதுக்கு லோடி போட்டு டபுள் குரோஷே. இனி அடுத்து 1 2 3. அடுத்து லோடி போட்டு ஒரு டபுள் குரோஷே. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஹேண்டில் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், 1 2 3. அப்புறமா இதில் 1 2. அப்புறமா திருப்பி பாருங்கள், 1 2 3. இதே மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ தூரம் ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம செய்யலாம். ஹேண்டில் எப்படி வேணாலும் நம்ம ஹேண்டில் போடலாம். எப்படி போடலாம், அது ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே வச்சு போடலாம், ஃபுல்லாக ஹாஃப் டபுள் குரோஷே வச்சு போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மொத்தம் இப்போது நம்ம 1 2 3 4 5 6 7 8 ரோஸ் நம்ம செய்திருக்கோம். இனி பாருங்கள் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னா, பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி டேர்ன் செய்துட்டு இங்கே நம்ம ஜாயின் பண்ணணும்.
இந்த மாதிரி. ஸோ இனி நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த பின்னை எடுத்துட்டு இந்த மாதிரி இதில் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு அடுத்தால பாருங்கள், அடுத்த இந்த செயின் இருக்குல்ல, இதில் போய் இதில் வந்து நமக்கு தேர்டு செயின் இருக்குது பாருங்கண்ணா, இந்த தேர்டு செயினில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணி இப்படி எடுத்துரும். அப்போ நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ரெண்டு சைடும் இப்படி ஜாயின் ஆயிரும். பேக் பார்க்க இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும் ஹேண்டில். இனி இதே மாதிரி நம்ம இனி இந்த சைடும் நம்ம செய்யலாம். இனி பாருங்கள் ஜாயின் பண்ண வந்து பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு அப்புறமா பாருங்கள் இப்படி டர்ன் பண்ணிடும். இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு இப்படி வரும்போது இப்படி டர்ன் செய்துடணும். டர்ன் செய்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் போய் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த சைடு இப்படி ஒரு செயின் போட்டு இந்த சைடு இப்படி டர்ன் செய்துட்டு பாருங்கள் இந்த செயினில் தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்த செயினில் போட்டுட்டு இதில் இந்த தேர்டு செயின் இருக்குல்ல, இந்த தேர்டு செயினில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணி இப்படி எடுத்துரும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும் ஹேண்டில். பாருங்கள் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடும். இந்த மாதிரி இருக்கும். பேக் வந்து இப்படி இருக்கும். இப்படியும் நம்ம ஹேண்டில் போடலாம். பாருங்கள் இந்த மாடலில் இப்படியும் போடலாம். ஸோ நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது போல் போடலாம். ஸோ இனி நம்ம கீச்செயின் ரிங்கை நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஹேங் பண்ணிடும். ஸோ இது வந்து
பேக் கீ செயின் பாருங்க, இந்த மாதிரி இப்படி இருக்கும் பேக் கீ செயின் பாருங்க. இதோ இதே மாடல் பேக் தான், இதே பேக் தான். ஸோ நல்ல ஈஸி இதை செய்யறதுக்கு. ஸோ இதை நம்ம கீ செயினாக யூஸ் பண்ணலாம், பேக் சாம்ஸாக யூஸ் பண்ணலாம், அல்லது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இப்படி குட்டி பேக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது போல் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த மினி பேக் எப்படி செய்யணும்னு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.